அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவில் மழை பெய்யும் ஒரு மழை காலமாகும். காந்தல் பூக்கள் அதிகம் பூக்கும் மாதமானதால் இந்த மாதத்தை கார்த்திகை மாதம் என அழைக்கிறார்கள். விருச்சக ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் சுபகாரியங்களுக்கு ஏற்ற மாதமாக திகழ்கிறது. இந்த மாதத்தில் அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம், எந்தவித பிரச்சனைகளும் வராது. எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்றும் நம்முடைய சாஸ்திரம் கூறுகின்றன. இந்த மாதத்தில் புதிய வீடு கட்டுதல், ஏதேனும் ஒரு புதிய செய்யுதல், சுபகாரியத்திற்கேற்ற வீட்டிற்கு நிலைவாசகால் வைத்தல், புதிய வீடு கட்டுதல், எந்த செயலை வேண்டாலும் செய்யலாம், புதிய வேலை தொடங்கலாம். கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் என்பது ஐதீகமாகும். பரம்பொருள் திருமால் பகவானை கார்த்திகை மாதத்தில் மலர்களால் அர்ச்சனை செய்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்சத்தை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு, அதாவது அந்த திருமால் அவர்களுக்கு ஒவ்வொரு துளசி இலைகளை சமர்ப்பிக்கும் போதும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். அஸ்வமேத யாகம் என்பது நாளைக்கு நாம் இறப்பதாக இருந்தால் நம் யாகம் செய்து அந்த யாகத்திலிருந்து நம்முடைய உயிரை காத்து கொள்வதற்கு சிவபெருமானை நோக்கி இருக்கப்படும் உன்னதமான ஒரு யாகமாகும். அந்த யாகத்தை நடத்தினாலும் சிவபெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்குமா என்பது அரிது. அதற்கு இணையானது இந்த கார்த்திகை மாதத்தில் துளசி இலைகளால் பகவானுக்கு செய்யப்படும் துளசி பூஜை. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்ம அத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். பிரம்ம அத்தி தோஷம் என்பது ஒருவனை கொலை செய்வதால் ஏற்படும் தோஷமாகும். கார்த்திகை மாதத்தில் மது, மாமிசம் முதலானவற்றை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்பது பத்ம புராணத்தின் சிறப்பு கூற்றாகும். கார்த்திகை மாதத்தில் கோவில்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லங்களில் இரு வேளைகளிலும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களகலத்தையும் தந்து வாழ்வில் ஒளிமயமாக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி திதி, சதுர்த்தசி திதி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபமேற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் 2 நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் 2வது வரும் நாளில் கொண்டவது மரபு. வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பனருக்கு தானம் அளித்தால் உங்களுடைய வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்ச்சியுடன் நிறைவேறும். கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்லுகிறது. மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதனால் கார்த்திகை ஏகாதசி என்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும். நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தில் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது. இதனால் யமவாதனை யமபயம் நீங்கும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம், அதாவது கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பானை ஏற்றப்படும் காட்சியினை கண்டு மகிழ்வார்கள். கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடக்கூடிய பலன்களை கிடைக்கும். கார்த்திகை மாதம் மாபெரும் சிறப்பம்சமாக விளங்குகிறது. முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் பரம்பொருள் ஐயப்படுக்கு விரதம் இருந்து இந்த மாதத்தில் விரதத்தை அனுஷ்டித்து அங்கே சென்றால் அனைத்து பாவங்களும் நீங்கி நமக்கு நல்ல பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக கார்த்திகை மாதம் என்ற உடனேயே நம் நினைவிற்கு சட்டென வரப்புகிறது அந்த தீப வழிபாடு தான். தீப வழிபாடு மட்டுமல்ல, கார்த்திகை மாதம் என்றாலேயே ஒரு ஆன்மீக மாதமாகும். கார்த்திகை மாதம் என்பது அதிகளவு மழையும் அனைத்தும் பெய்யும் என்பது ஐதீகமாகும். மேலும் இந்த மாதத்தில்
காந்தல் மலர்கள் அதிக அளவு பூக்கின்றன. எனவேதான் இந்த மாதம் கார்த்திகை மாதம் என கூறுவார்கள். முக்கியமாக திருக்கார்த்திகை தினத்தன்று திருவண்ணாமலையில் உச்சியில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்படும். இதனை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவார்கள் என்பது ஐதீகமாகும். திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு யம பயம் நீங்கி நலமுடன் வாழ்வர். கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். கார்த்திகை மாதம் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சித்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடினால் பல புண்ணிய தீர்த்தங்கள் நீராடிய பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் முழுவதும் கோவில்கள் அல்லது வீடுகள் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபட வேண்டும். சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறியாக தோன்றி சரவண புயல் குழந்தையாக முருகப்பெருமான் உதித்த மாதம் கார்த்திகை ஆகும். எனவே இந்த மாதத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கப்பெறும். கார்த்திகை மாதத்தில் பரம்பொருள் செந்திலாண்டவருக்கு 6 படை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டால் 16 விதமான பேர்களும் வந்து சேரும். அப்படி 6 படை வீடுகளுக்கும் செல்ல முடியாதவர்கள் அதில் 1வது படை வீட்டிற்காவது செல்லலாம். கார்த்திகை மாதம் முதல் நாளில் ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை மேற்கொள்வார்கள். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை மலர்கள் சாற்றி வழிபட்டால் தேவர்கள் அடையும் மோட்ச நிலையை பெறலாம். விஷ்ணு பகவானை துளசி இலையை கொண்டு அர்ச்சித்து வழிபாடு செய்தால் ஒவ்வொரு துளையும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற்றுத்தரும். கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவிரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடி துலா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். இதை முடவன் முழுக்கு என்பர். கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானதாகும். கிரிவலத்தின் போது மழை பெய்தால் அதை தேவர்கள் ஆசியாக கருதுவார்கள். கார்த்திகை மாதம் திங்கட்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி முக்கியமாக குற்றாலநாதரையும் குழல் வாய்மொழி அன்பனையும் வழிபாடு செய்தால் அனைத்து பாவங்களும் அழியும் என்பது நம்பிக்கையாகும். கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தில் மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகிய பிரச்சனைகள் வராது. எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என கூறுகிறார்கள். கார்த்திகை மாதத்தில் பகவத்கீதை படித்து இறைவனை வழிபட்டால் மன அமைதி உண்டாகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.